இன்னைக்கு நாம நமக்கு தேவையான முக்கியமான வசனங்கள் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்க வேண்டிய முதலாவது வசனம் என்னன்னு சொன்னால் கெலிங். கெலிங் அப்படின்னு சொன்னா நேரா அப்படின்ற அர்த்தத்தை தரும். இந்த இடத்துல கே லி இன் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன். இத கெலின் அப்படின்னு சொல்லி வாசிக்காம கெலிங் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். கடைசியில இங்கன்னாவுடைய சப்தம் வரும். சரியா? கெலிங் 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 அப்படின்னு சொன்னா நேரா, கெலிங் அப்படின்னு சொன்னா நேரா. அடுத்த வசனம் தக்குன. தக்குன தக்குன அப்படின்னு சொன்னா வளம். தக்குன வலது, வளம் அல்லது வலது. தக்குன வலது, தக்குன வலது அல்லது வளம். தக்குன வலது அல்லது வளம். அடுத்தது வம. வம அப்படின்னு சொன்னா இடம். இடம் என்று சொன்னா நம்ம வாழ்ற இடம் இல்ல, நாங்க விளையாட போற இடமும் இல்ல, எங்களுடைய ஸ்கூல் கட்டி இருக்கிற இடமும் இல்ல. சரியா? இடம் அப்படின்னு சொன்னா இடது என்று சொல்றோம் தானே, அதுக்கு தான் நாங்க இடம் என்று சொல்றோம். இடம் என்று சொன்னா இப்ப உதாரணமா ராணுவ பயிற்சிகளின் போது எங்களுக்கு லெஃப்ட் ரைட் சொல்றது நான் கேட்டிருப்போம். அப்படிதான் அது தமிழ்ல சொல்லும் போது வலம் இடம், வலம் இடம், வலம் இடம், நேராய் நில் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? வலம் இடம் என்று சொல்லும் போது அந்த இடது பக்கத்தை தான் நாங்க இடம் என்று சொல்றோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். சரியா? இடது அப்படின்னு சொல்றதுதான் வம. இடது வம, இடது வம, இடது வம, இடது. அடுத்தது ஹரவண்ண. ஹரவண்ண அப்படின்னு சொன்ன திருப்புங்கோ. ஹரவண்ண திருப்புங்கோ, ஹரவண்ண திருப்புங்கோ, ஹரவண்ண திருப்புங்கோ. வாகனங்களை நாங்க திருப்ப சொல்லும் போது வாகனைய ஹரவண்ண அப்படின்னு சொல்லுவோம். வாகனத்தை திருப்புங்கோ. மேசையை திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது மேசைய ஹரவண்ண, மேசையை திருப்பி போடுங்கோ அப்படின்னு சொல்ல விளையா. இந்த மாதிரி நம்ம திருப்புங்கோ அப்படின்னு பயன்படுத்தி ஹரவண்ண அப்படின்னு. அடுத்தது லங்க. லங்க. லங்க அப்படின்னு சொன்னா கிட்ட. லங்க கிட்ட, லங்க கிட்ட, கிட்ட அல்லது அருகில அப்படின்றத நாங்க லங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துர. தூரம். துர தூரம், துர தூரம், துர தூரம். தூரத்துக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது துர. அடுத்தது காவ. காவ அப்படின்னு சொன்னா அருகில, ஓரத்துல, கிட்ட. இது எல்லாத்துக்கும் காவன்னு பயன்படுத்தும். உதாரணமா என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றது தானே. இப்ப என்கிட்ட இல்லன்னு சொன்னா என்னட்ட இல்லன்றது தானே. என்னட்ட இல்லன்றதுக்கு அந்த கிட்டன்ற ஒரு வசனம் இருக்கு தானே, அதுக்கு தான் காவன்னு சொல்றோம். மங்காவன, என்னட்ட இல்ல, மங்காவன, அதாவது எனக்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றோம். மங்காவன அப்படின்னு சொல்லலாம். அப்ப காவ அப்படின்னு சொல்றது கிட்ட அல்லது ஓரத்துல. இஸ்கோலை காவ பஹின், ஸ்கூல் கிட்ட இறங்குங்க, ஸ்கூல் கிட்ட இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது இஸ்கோலை காவ பஹின் அப்படின்னு சொல்லலாம். டிவி காவ பலன்ன, டிவி கிட்ட பாருங்க. அப்ப அந்த கிட்ட என்று சொல்ற இந்த காவையை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது கந்த. கந்தன்னு சொன்னா என்னன்னு சொல்ற மலைகள் இருக்கு தானே, மலைகளுக்கு நாங்க மலைக்கு வந்து சொல்றது கந்த அப்படின்னு சொல்றோம். கந்து அப்படின்னு சொன்னா மலைகள், கந்த அப்படின்னு சொன்னா மலை. மலைன்னு சொன்னா இந்த கல்மலைகள் இருக்கு தானே, அதான் சொல்றதா. நிறைய பேருக்கு மலைண்டாலே என்னடி தெரியாம இருக்கு, உச்சரிப்பு தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. பெய்கிற மலைக்கும் மலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருப்பாங்க. இது வந்து கந்த. கந்தன்னு சொன்னா மலை, அதாவது கல்மலை இருக்குது, கல்மலைகளுக்கு நாங்க கந்தன்னு சொல்லுவோம், மலை. அடுத்தது ரோடு இருக்கு தானே, வீதிகள் இருக்கு தானே. வீதிகள்ல வந்து ஏத்தமான இடம் இருக்கு தானே, ஏத்தமான ஒரு இடம் ஒன்று இருக்கு, மேடான இடம் ஒன்று இருக்கு. ஏத்தம் அல்லது மேடு அப்படின்னு பயன்படுத்தும் தானே, அதுக்கு நான் கந்தன்னு சொல்றேன். இசரா கந்தத்தீன், முன்னால மேடு ஒன்று இருக்கு அல்லது முன்னால ஏத்தம் ஒன்று, ஏற்றம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கந்தத்தீனவா அப்படின்னு சொல்லுவோம். கந்த அப்படின்னு பயன்படுத்தும். இந்த ஏத்தத்துக்கும் மேட்டுக்கும் மலை, இதுக்கு நாங்க கந்த சொல்லி நாங்க பயன்படுத்தும். அடுத்தது பல்லம. பல்லமன்னு சொன்ன என்னது, பள்ளம் இருக்குதான், பள்ளத்துக்கு நாங்க பல்லம, பள்ளம் பல்லம, பள்ளம் பல்லம. அப்ப அந்த பள்ளத்துக்கு நாங்க சொல்றது பல்லம அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? ரைட். அடுத்ததா பாருங்க பலன்ன. பலன்ன அப்படின்னு சொன்னா பாருங்கோ, பலன்ன பாருங்கோ, பலன்ன பாருங்கோ, பலன்ன பாருங்கோ, பாருங்கோன்னு சொல்றது பலன்ன அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நவத்தன்ன. நவத்தன்ன அப்படின்னு சொன்னா நிறுத்துங்கோ, நவத்தன்ன நிறுத்துங்கோ, நிப்பாட்டுங்கோன்னு சொல்றது தானே, நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன். நவத்தன்ன அப்படின்னு சொன்னா நிறுத்துங்கோ. வாகனே நவத்தன்ன அப்படின்னு சொல்லி, வாகனே நவத்தன்னு சொன்னா வாகனத்தை நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லி. இல்ல ஃபேன் வேலை செஞ்சு ஃபேனுக்கு நவத்தன்ன அப்படின்னு சொன்னா ஃபேனை நிறுத்துங்கோ, ஃபேனை நிப்பாட்டுங்கோ அப்படின்னு, ஃபேனுக்கு நவத்தன்ன அப்படின்னு சொல்லி. இந்த நவத்தன்ன அப்படின்ற வசனத்துக்கு சமமான இன்னொரு வசனம் இருக்கு. என்னன்னு சொன்னால் நதரகரன், நிறுத்துங்க, நதரகரன் நிறுத்துங்க. இத நதரகரன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நவத்தன்ன, இது ரெண்டையும் சொல்லலாம். இது ரெண்டும் ஒத்த கருத்தை சொல். இதுக்காக நதரகரன் வேறையா சார், நவத்தன்னா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்கக்கூடிய, டிஃபரெண்ட் ஒண்ணும் இல்ல, ஒரே இதுதான். நீங்க நவத்தன்னு சொல்லணும்னா நவத்தன்னு இல்ல நதரகரன் அப்படின்னு சொன்னா நதரகரன் சொல்லுங்க, ஒரே வசனம். சரியா? பாட்டுங்கோன்னு சொல்றதுக்கு நதரகரன். பஸ்ல போறீங்க, இஸ்ரஹின் நதரகரன், முன்னால நிறுத்துங்கோ, அல்லது இஸ்ரஹின் நவத்தன்ன அப்படின்னு சொன்னா முன்னால நிறுத்தாட்டுங்கோ. இலங்க ஹோல்டெக்காவ நதரகரன், அடுத்த ஹோல்டுல இறக்குங்கோ, அதாவது நிப்பாட்டுங்கோ அப்படின்னு சொல்றதான் அந்த இடத்துல சொல்றது. நதரகரன் அல்லது நவத்தன்ன ரெண்டும் சொல்லும். சரியா? ரைட். அடுத்தது இன்ன. இன்ன அப்படின்னு சொன்னா இருங்கோ. இருங்கோன்னு சொன்னா
சொன்னா உட்கார்ந்து இருக்க சொல்லல. இந்த இடத்துல நம்ம 2 பேர் கூட்டாளி நாங்க போறோம். எங்க போறோம்? ஏதோ ஒன்றுக்கு நாங்க போறோம். போகும்போது அதுல ஒருத்தருடைய பழைய நண்பர் ஒருத்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கிட்ட நாங்க சொல்லுவோம், கொஞ்சம் இருங்க வாரன் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் இருங்க வாரன், ரோட்ல நடு ரோட்ல வச்சு சொல்றோம் கொஞ்சம் இருங்க வாரம் சொல்லி. இப்ப ரோட்ல உட்கார்றது அந்த இடத்துல இல்ல தானே, ரோட்ல நில்லுங்கோ கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்றது. அந்த இருங்கோ தான் இந்த இன்ன அப்படின்னு சொல்லு. கொஞ்சம் இருங்க வாரன் பொட்டக் இன்ன என்ன, பொட்டக் இன்ன என்ன, கொஞ்சம் இருங்க வாரன் பொட்டக் இன்ன என்ன அப்படின்னு சொல்லி. இதை நீங்க இன்னன்னு பயன்படுத்தவில்லை, இண்டன்னு பயன்படுத்துங்க. சரி, அதை சாதாரணமா நாங்க பேசும்போது அந்த இண்டன்ற வசனம் உச்சரிக்கப்படும். பொடக்கிண்ட என்ன அப்படின்னு சொல்லி பயன்படுத்துங்க. இன்ன எண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல போக கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்றேன் இல்லையா. பொடக்கிண்ட எண்ணம் அப்படின்னு சொல்லி நீங்க பயன்படுத்து. நாங்க கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கும் போது இருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வாடி வெண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்து இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாடி வெண்ண அல்லது இந்த கண், வாடி வெண்ண இந்த கண். இப்ப இந்த இடத்துலயும் வாடி வெண்ணா என்ன சார், இந்த கண் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. ரெண்டும் ஒரே வசனம். உட்காருங்க அப்படின்னு சொல்றது தமிழ்ல ஒரே உட்காருங்கன்னு சொல்றதுக்கு என்னது ஒத்தகரத்து சொல் அமருங்கோ அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க அமருங்கோ அப்படின்னு சொல்றது தான் அமருங்கோ அல்லது உட்காருங்கோ அப்படின்னு சொல்றது இந்த கண், வாடி வெண்ண அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல இன்ன அப்படின்னு சொல்றது இருங்க அப்படின்னு சொல்றது. இப்ப இன்டர்வியூ டைம்ல இந்த கண்ணு சொன்னா உட்காருங்கன்னு அர்த்தம் தானே. அதுக்கு பிறகு பொட்டக்கின்ன கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டகஹனகாங் பொட்டக்கின் கூப்பிடும் வரைக்கும் கொஞ்சம் இருங்க. அண்டகஹனகாங் பொட்டக்கின் கூப்பிடும் வரைக்கும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு என்னது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்ற அந்த இருங்கன்ற சொல்லத்தான் இந்த இடத்துல இன்னன்னு தந்திருக்கிறேன். இதை குழப்பிக் கொள்ள கூடாது. உட்காருங்கன்னு சொல்றதுக்கு இன்னன்னு சொல்லக்கூடாது. அடுத்ததை பாருங்க, யமு. யமு அப்படின்னு சொன்னா போவோம், யமு செல்வோம் அல்லது போவோம், யமு போவோம், யமு போவோம். இத கேள்வியா நான் கேட்கும் போது யமுத போவோமா, யமுத போவோமா, யமுத போவோமா, யமுத போவோம். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, கொஹேதயான் எங்க போறது, கொஹேதயானே எங்க போறது, கொஹேதயான் எங்க போறது, கொஹேத யானே போறது, கொஹேதயான் எங்க போறது. இதையும் நாங்க சொல்லலாம். நம்ம குரூப் ஒன்று இருக்கு சரியா, நாங்க ட்ரிப் ஒன்று போறோம். நம்ம குரூப் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் ஒன்று போறோம். நம்ம ட்ரிப் ஒன்று போவோமா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். கேட்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கேக்குறீங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த டைம்லயும் கொஹேதயானே அப்படின்னு கேக்குறீங்க சரியா. நீங்க 2-3 பேரு சாப்பிடுறதுக்கு போறீங்க, சாப்பிட போவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப அந்த டைம்ல நீங்க கேக்குறீங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கு நாங்க பயன்படுத்துறது கொஹேதயானே அப்படின்னு சொல்லி பயன்படுத்து. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கேயோ போறார், போகும்போது எங்க போறீங்க என்று கேக்குறானே, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறானே. அப்படி கேட்கும்போது கொஹேதயான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலையும் கேட்கலாம். நாம எங்க போறது என்று கேட்கும் போதும் கொஹேதயானேன்னு கேட்கலாம். யாரோ ஒருத்தரை பார்த்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் கொஹேதயானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் எங்க போறாரு, ஏயா கொஹேதயானே. அப்ப கொஹேதயானேக்கு முன்னால நீங்க யாரை வேணாலும் போட்டுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான அதாவது யன்னே யன்ன இது என்ன எப்படி மாறும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல நான் கொண்டு வரதுக்கு தயாரா இருக்கு. அப்படி வேணுமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்ட். யன்ன வந்து யன்னேயா எப்படி மாறுச்சு என்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தால் எனக்கு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ தயாரிக்கிறேன் சரியா. ரைட். அடுத்தது கெதரையாமு. கெதரையாமு அப்படின்னு சொன்னா வீடு செல்வோம் அப்படின்னு, அதாவது வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும். கெதரையாமு அப்படின்னு சொல்லும். கெதரட்டையாமுன்னு சொல்ல தேவையில்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்ட அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. கெதரட்டையாமு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க இதை குழப்பி கொள்ள தேவையில்லை. நீங்க இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கெதரையாமு, வீட்டுக்கு போவோம், கெதரையாமு. அந்த டே சேர்க்க தேவை, வீட்டுக்கு இக்கு சேர்க்க தேவை. வீடு செல்வோம் நீங்க பயன்படுத்துங்களேன் சரியா. வீடு செல்வோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது வீடு செல்வோம் சொல்லி சிங்களத்திலே பேசுங்க சரியா. கெதரையாமு. விஹாரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது பான்சால்யாமு, பான்சால்யாமு விஹாரைக்கு போவோம், பான்சால்யாமு விஹாரைக்கு போவோம், பான்சால்யாமு விஹாரைக்கு. அடுத்தது கோவிலட்டையாமு, கோவிலுக்கு போவோம். இப்ப இந்த இடத்துல கோவிலட்ட சொல்லி டே வந்துருக்கு, கோவிலையாமுன்னு சொல்றது இல்லையா, அப்படி சொல்றது இல்லை. கோவிலுக்கு போறதுக்கு கோவிலட்ட அப்படின்னு தான் பயன்படுத்தணும் சரியா. இதுல டிஃபரெண்ட் நீங்க இந்த டிஃபரெண்ட் ஏன் இப்படி வருது அப்படின்றத போட்டு குழப்ப வேண்டாம். இதை மட்டும் பழகி கொள்ளுங்கள். இது சின்ன விஷயம் தானே. அதாவது இப்ப வீடு, விஹாரை, கோவில், பள்ளி, சர்ச் இந்த விஷயங்களை கொஞ்சம் 5 விஷயத்தையும் நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி அந்த இக்குன்றது எல்லா இடத்துக்கும் தமிழ்ல வருது, ஏன் சிங்களத்துல இது வருது இல்லைன்றத போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இது இப்படித்தான் பேசுறதுன்றதை மட்டும் மனசுல எடுத்துக்கொள்ளணும் சரியா. நான் சொல்றத தெளிவான முறையில கேட்டு நான் சொல்ற விஷயத்தை கேட்டீங்கன்னு சொன்னா இலகுவா சிங்களம் படிக்கலாம். எனக்கு ஆசை உங்களை இலகுவான முறையில் சிங்களம் பேச வைக்கணும், டக்குன்னு பேச வைக்கணும், உங்களை எல்லாரையும் பேச வைக்கணும்ன்ற ஆசை எனக்கு. அதனால நீங்க தான் சப்போர்ட் தரணும் இல்லைங்களா. நீங்க உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். நீங்க உங்களை ஏமாத்தி கொள்ள வேண்டாம். அங்க இங்க கேட்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே இப்படித்தானே படிச்சேன், நீங்க என்ன சார் இப்படி படிச்சு தாரீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த சேனலை விட்டு போகலாம் சரியா. இல்ல சார் நீங்க படிச்சு தாங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும் இதுக்குள்ள இருக்கலாம் சரியா இந்த சேனலுக்கு. ரைட். கோவிலட்டையாமு, கோவிலுக்கு போகும்போது கோவிலட்டையாமுன்னு தான் சொல்றது. கோவிலட்டையாமு கோவிலுக்கு போவோம். பள்ளியட்டையாமு அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு போவோம், பள்ளியட்டையாமு பள்ளிக்கு போவோம், பள்ளியட்டையாமு பள்ளிக்கு போவோம். இந்த இடத்துல இந்த பள்ளியட்டையாமுன்னு சொன்னா முஸ்லீம் பள்ளிக்கு போறதும் பள்ளியட்டையாமு தான், எனது கிறிஸ்தவ பள்ளிக்கு போறதும் பள்ளியட்டையாமு சரியா. அடுத்தது சர்ச் கிடையாமு.
சேர்ச் கிடையாமோ அப்படின்னு சொன்னா என்னது, சர்ச்சுக்கு போவோம், சேர்ச் கிடையாமோ சர்ச்சுக்கு போவோம். இது இந்த இடத்துல எக்கட்ட என்ற வந்த விஷயம் ஏன்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்றேன். சர்ச்ன்றது இங்கிலீஷால வந்ததுனால பக்கத்துல எக்கட்டன்றது வந்திருக்கு இல்லைங்களா, அதனால எக்கட்டையாமூன் அப்படின்னு வந்திருக்குது. இப்ப இதே விஷயம் பள்ளி இருக்குதானே, பள்ளிக்கு நாங்க என்ன சொல்றது, மஸ்க்னு சொல்லுவோம் அப்படித்தானே. மஸ்க்னு சொல்லும் போது மஸ்க் எக்கட்டையாமு, அப்ப அந்த இடத்துல மஸ்கட்டையாமுன்னு வராது, மஸ்க் எக்கட்டன்ற இந்த வசனம் வரும். எக்கட்டன்றது மஸ்க் எக்கட்டையாமு அப்படின்னு வரும். கோவிலுக்கு நாங்க சொல்றது என்னது, டெம்பிள்னு சொல்லுவோமே. டெம்பிளுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறது டெம்பிள் எக்கட்டையாமு, டெம்பிள் எக்கட்டையாமு. அப்ப டெம்பிள்ன்றது இங்கிலீஷால வந்ததுனால எக்கட்டன்றது வரும். இதே மாதிரி தான் இங்கிலீஷால வந்தால் எக்கட்ட வரும், மத்ததெல்லாம் சாதாரணமா வரும். வீட்டுக்கு போவோம் சொல்லும் போது என்ன சொல்றது, கெதரையாம். விஹாரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது பான்சால்யாமு. கோவிலுக்கு போவோம் சொல்லும் போது கோவிலட்ட யாமு அப்படின்னு சொல்லணும். பள்ளிக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது பள்ளியட்ட யாமுன்னு சொல்லணும். சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது சர்ச்சுக்கிட்ட யாமு அப்படின்னு சொல்லணும். சரியா? பாடசாலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது பாசல் யாமு, பாசல் யாமு, பாசலட்ட யாமு அப்படின்னு சொல்ல தேவையில்லை இந்த இடத்துல. சரியா? பாசல் யாமு. சரியா? பாசல் யாமு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது மம பார தன்ன. மம நான், பார வீதி, தன்ன தெரியாது. இப்ப நான் வீதி தெரியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் வீதி தெரியாது இல்ல, எனக்கு வீதி தெரியாது அப்படின்னு சொல்லும் போது மம பார தன்ன அப்படின்னு சொல்லும். இப்ப எனக்குன்றது மட்ட தன்ன அப்படின்னு சொல்லக்கூடாதா சார், மட்ட பார தன்னன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா கூடாது. மம பார தன்ன அப்படின்னு சொல்லணும், மட்ட பார தன்னன்னு சொல்லி சொல்லக்கூடாது. விளங்கிச்சா? மம பார தன்ன, எனக்கு வீதி தெரியாது, எனக்கு ரோட் தெரியாது அப்படின்னு. மம பார தன்ன, எனக்கு வீதி தெரியாது அல்லது எனக்கு ரோட்டு தெரியாது. மம பார தன், இப்ப மட்ட பார தன்னன்னு சொல்லவே கூடாது. விளங்கிச்சா? மம பார தன், யாரு தெரியா, நீங்க தானே தெரியாது, மம தன்ன அப்படின்றதான் சொல்லணும். ரைட். அடுத்தது கொஹமது அண்ணே எப்படி போறது, கொஹமது அண்ணே எப்படி போறது, கொஹமது அண்ணே எப்படி போறது. இதை நீங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னா, கொஹமது அண்ணைய எந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு சொன்னா, இப்ப எங்க ஒரு இடத்துல போறதுக்கு ரெடி ஆயிருக்கிறீங்க, அப்ப எப்படி போறது, எந்த ரோட்டால போறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஹமது அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும். சரியா? எந்த ரோட்டால போறது, ரோட் தெரியாம நிக்கிறீங்க, ஏதோ ஒரு எந்த ரோட்டால போறது, இப்ப 2-3 ரோட் இருக்குது, அப்ப எப்படி போறது, எந்த ரோட்டால போறது அப்படின்னு கேட்கும்போது கொஹமது அண்ணேன்னு கேளுங்க. கொய் பாரதே அண்ணேன்னு கேட்காம கொஹமது அண்ணே அப்படின்னு சொல்லி கேளுங்க. எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேளுங்க. அல்லது நீங்க பஸ்ல போறதா வேன்ல போறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஹமது அண்ணே எப்படி போறது, எப்படி போறது அப்படின்னு சொல்லி நீங்க அதை கேட்டுக்கொள்ளுங்க. சோ இதனுடைய தொடரை நான் அடுத்த வீடியோல கொண்டு வரேன். அதுல நிறைய வாக்கியங்கள் இருக்குது, இது சம்பந்தமானதுதான். அதாவது நான் ஏற்கனவே படிச்சிருந்தானே, நேரா வலது இடது அப்படின்னு நான் சொல்லியிருந்தானே, அதை சம்பந்தப்படுத்துற மாதிரி வாக்கியங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோல கொண்டு வரேன். அது வரைக்கும் இப்ப நான் படிச்சிருந்த பாடத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து படிங்க. இந்த பாடம் யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை நான் கஷ்டப்பட்டு செஞ்சதுனால இதுக்கு ஒரு கஞ்சத்தனம் இல்லாம ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. சரியா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சியலுதி நாட்டம் ஆய்போவான். அடுத்த வீடியோல சந்திப்போம். ඊළඟ වීඩියෝ එකදී මම හම්බෙන්නේ.